டேய் பிரபு, பொழுது விடிஞ்சதும் நீ பாட்டுக்கு மாமாக்கு ஃபோன் பண்ணி ஆதரை பத்தி போட்டு கொடுத்துட்ட. மாமா மூலமா எப்படியும் ஆதரிக்க விஷயம் போயிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல புயல் வரப்போதா இல்ல பூகம்பம் வரப்போதான்னு தெரியலையே. ஆஹா, புயலும் பூகம்பமும் சேர்ந்து வந்திருக்கேடா. குட் மார்னிங் ஆதர. என்ன ஆதர, எதுவும் வேணுமா? ஆமா, என்ன வேணும்? நீங்க தான் வேணும். தள்ளுங்க. ஆதர, ஆதர, ஆதர என்ன பண்ற? ஆதர, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த கொலவரி? காதல்ல நெருக்கமா இருக்க வேண்டிய நீ இப்படி கோவத்தல்ல நெருக்கமா இருக்கலாமா? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓ, அந்த நெருக்கமா இருக்கணுமா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? ஏன் இருக்க கூடாதா? நானும் மனுஷன் தானே. மனுஷனா நீங்க? மனுஷனா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? நான் அப்படி என்ன பண்ணேன்? என் அப்பாவுக்கு போன் பண்ணீங்களா? இல்லையே, நான் என் மாமனாருக்கு தான் போன் பண்ணேன். யாரோ உனக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. உங்க மாமனார் தான் என்னோட அப்பா. ஓஹோ. என்ன ஓஹோ? நான் தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்கேன்னு எதுக்கு என் அப்பாவுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்தீங்க? நான் ஒன்னும் போட்டு கொடுக்கல, விஷயத்தை தான் சொன்னேன். அதான் ஏன் சொன்னீங்க? உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்ககிட்ட நேர்மை இருந்தா என்கிட்ட பேச வேண்டியதானே? உங்ககிட்ட தான் பேசியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். ஒன்னும் வேலைக்கு ஆகலையே. என்னது? ஒண்ணு இல்ல. என் அப்பாவுக்கு போன் பண்ணி அவரோட நிம்மதியை கெடுத்திருக்கீங்க. அவரும் வேலை மெனக்கெட்டு அம்மாடி மாப்பிள்ள பாவம் அம்மாடின்னு எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மாமா, நீங்க கிரேட். ஏற்காடு மலையோட வசந்துட்டீங்க. நிறுத்துங்க. உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என் அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை நான் விட மாட்டேன். அப்பாவுக்கு பொண்ணுக்கும் நடுவுல போது கேம் ஆடுறீங்களா?